ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், பதில் தந்துட்டாரு. அற்புதத்தை எதிர்பாருங்க, விசுவாசத்தோடு உங்களுடைய அற்புதத்தை எதிர்பாருங்க. எக்ஸ்பெக்ட் யுவர் மிராக்கிள். நீங்கள் அற்புதத்தை விசுவாசத்தோடு எதிர்பார்த்தீங்களா, அது நிறைவேறுவதை நீங்கள் பார்ப்பீங்க. சரியா? சரி, இப்போ நம்ம இன்றைக்கி இங்கே ஜெபிக்கிறோம் பார்த்தீங்களா, தொடர்ந்து உங்கள் குடும்ப ஜெபத்தில் ஜெபிக்கணும், உங்களுடைய ஜெபக்குழுக்களில் சொல்லி ஜெபிக்கணும். இப்போ உலகம் முழுதுமே ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட பல ஆச்சரியமான காரியங்களை நிறைவேற்றி கொண்டு வருகிறார். ஆண்டவரை துதித்து தொடர்ந்து ஜெபத்தை அதிகப்படுத்தணும், விட்டு விடாதிருங்கள். இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் முழு மனதோடு இணைந்து ஜெபிக்கிறீங்க. பல தேசத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நம்மளை ஒன்று கூட்டி இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரொம்ப மகிழ்ச்சி. சரி, நாம் இந்த நாட்களில் ஒரு காரியத்தை தியானித்து வருகிறோம். என்ன காரியம்? பிசாசோடு நமக்கு போராட்டம் உண்டு. பிசாசு நம்முடைய எதிராளி. அவன் எப்படி உருவானான்? தேவதூதனாய் கர்த்தரோடு பரலோகத்தில் இருந்தவன் கலகம் பண்ணி பெருமைக்கு இடம் கொடுத்ததுனால சாத்தானாய் மாறிவிட்டான். அவன் கூட சேர்ந்து கலகம் பண்ணின நிறைய தூதர்கள், பெரிய சேனையாக இருந்த தூதர்களும் தேவர்களா பிசாசுகளாக மாறிட்டாங்கன்னு பைபிள் சொல்லுகிறது. அப்போ அவங்கெல்லாம் இன்றைக்கி பூமியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறதையும் தேவனுடைய கிரியைகளுக்கு விரோதமாய் அவைகள் செயல்படுகிறது. அதனால தான் நமக்கு போராட்டம். அப்போ இந்த போராட்டத்தை நம்ம ஜெயிக்கிறவளாக இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நமக்கு ஜெயம் கொடுக்கத்தான் அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். சாத்தானுடைய வல்லமைகளை எல்லாம் உரிந்து கொண்டு ஜெயம் எடுத்ததுனால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம ஜெயிக்க முடியும். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால சாத்தானை நம்ம ஜெயிக்க முடியும். பிசாசுக்கு எதிர்த்து நிலங்கள் உங்களை விட்டு ஓடி போவான். சாத்தானை ஜெயிக்கணும்னா எதிர்த்து நிற்கணும், அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதனால் அவனை கண்டு பயப்படாதங்க, சோர்ந்து போகாதங்க, கலங்காதங்க. விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனை எதிர்த்து நிற்கணும். ஏன்னா அவனை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4 உலகத்தில் இருக்கிற சாத்தானை காட்டிலும் நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர். அதனால பெரியவர் நம்ம கூட இருக்கிறதுனால அந்த சின்ன பிசாசை நம்ம ஜெயிச்சிடலாம். பயப்படாருங்க, அவரோட நிறுத்தி பாருங்க. நம்மகிட்ட சாத்தான் மோதினால் இயேசுவோடு அவனை நிறுத்தி பாருங்களேன். அவன் பொடியன், யானுக்கு எறும்புக்கு உள்ளது. இயேசு கிறிஸ்து யானை மாதிரி, அவன் வெறும் எறும்பு தான். அவன் இயேசுவை ஜெயிக்க முடியாது. அதனால் அவனை ஜெயித்த இயேசு நம்ம கூட இருக்கிறார். அதனால் தைரியமாக இருங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. போராட்டம் உண்டு, நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் இருக்கணும், அப்போ தான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஜாலியாக இருக்கும். போராட்டம் இருந்தால் ஜாலியாக இருக்கும். தினமும் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், எப்படி இருக்கும்? இன்ட்ரெஸ்டிங். விளையாடுறவங்கள பாருங்களேன், விளையாடுறவங்கள வாரம் டோர்னமெண்ட் வச்சு இங்கே போட்டி அங்கே போட்டி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வருஷத்தில் ஒரு முறை கபடி டோர்னமெண்ட்லாம் நம்ம ஊழியத்துலேருந்து வைக்கிறோம். அதில் வருவாங்க, காலேஜில் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் பையங்கள்லாம் விளையாட வருவாங்களா. இந்த வாரங்கன்னா நாளைக்கு இங்கே விளையாட்டு, அடுத்த நாள் இங்கே விளையாட்டு, அடுத்த வாரம் இங்கே போய்கிட்டே விளையாட்டு போயவே மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட்டாக அந்த மாதிரி இருக்க தான் ஜெயித்துக்கிட்டே போக முடியும். அது மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படி தான். போராட்டம் இருந்தால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிசாசு பல விதத்தில் போராடுவான். நான் சொன்ன பிசாசனுடைய தந்திரங்கள் நேற்று தினம் நம்ம பார்த்தல, அவன் தந்திரமாக தான் செயல்படுவான். டைரெக்டாக நிற்க மாட்டான். அவன் தந்திரமாய் ரகசியமாய் சாத்தான் தான் நமக்கு விரோதமாக போராடுகிறான் என்பதையே நம்ம தெரியாமல் இருக்கும்படி போராடுவான். உங்கள் மனைவியை வச்சு அவன் போராட்டத்தை நடத்துவான். உங்கள் பிள்ளைகளை வச்சு போராட்டத்தை நடத்துவான். உங்கள் கணவரை வைத்து போராட்டத்தை நடத்துவான். உங்கள் மேல் அதிகாரியை வச்சு உங்களுக்கு விரோதமாக யுத்தத்தை நடத்துவான். உங்களுடைய பக்கத்தில் வியாபாரியை வச்சு உங்களுடைய வியாபாரத்துக்கு போராட்டம் நடத்துவான். நீங்கள் இந்த மனிதர்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இவன் தான், இவர் தான், இவங்க தான், வீட்டுக்குள்ளே இவங்க தான், மாமியார் தான், மருமகள் தான் பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா. அவன் சிரிச்சுக்கிட்டே நிற்பான், நம்மளை திசை திருப்பிடுவான். பின்னால் இருக்கிற அந்த ஆவி, அந்த சாத்தான் தான் இவங்களெல்லாம் பயன்படுத்தி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுகிறான். நம்ம இந்த மனிதர்களே பார்த்துக்கிட்டோம். அதனால தான் மாம்சத்தோடு இரத்தத்தோடு போராட்டம் அல்ல. எபேசியர் 6:12 என்ன சொல்லுது? மாம்சத்தோடு இரத்தத்தோடு நம்முடைய போராட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்சமும் இரத்தமும் உடைய மனிதர்களோடு நம்முடைய போராட்டம் அல்ல.
இப்போ எங்களுக்கு விரோதமாக எத்தனையோ மத அமைப்புகள், தீவிரவாத அமைப்புகள் இருக்கிறது. மத தீவிரவாதம் அவங்களுக்கு எங்களை கண்டுபிடிக்காது. எங்களுக்கு விரோதமாக வீடியோ போடுறது, பேசுகிறது, செய்கிறது, எழுதுறது, எங்களை அட்டாக் பண்ணுறது, நிறைய பேசுகிறது, இதெல்லாம் நடக்குது நிறையா. அப்போ இது அவங்க எங்களுக்கு எதிராளி கிடையாது. அந்த பேசுகிறாங்களே அந்த தீவிரவாத அமைப்புள்ள லீடரோ தலைவரோ அந்த ஆட்களோ அவங்க மனிதர்கள், அவங்க என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள். அந்த மாம்சமும் ரத்தமுடைய அவங்க இல்லை. அவங்களுக்கு பின்னால் இருந்து இயக்குகிற சாத்தான் தான் ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பி ஊழியத்தை முடைக்கணும், இந்த ஊழியக்காரனை முடைக்கிறணும், இதன் மூலமாக ஆண்டவுடைய ராஜ்யம் பரவுது, தெய்வத்திட்ட நிறைவேறுதுன்னு சொல்லி அவங்கள வச்சு நம்மளை அட்டாக் பண்ணுகிறான். இதை அறிந்து கொண்டாலே ஈஸியாக ஜெயித்தரலாம். அப்போ இந்த மனிதர்களோடு நீங்கள் மோத மாட்டீங்க, அந்த ஆவிகளோடு மோதுவீங்க. கண்ணுக்கு தெரியாமல் இருந்து செயல்படுகிற எதிரி அதை ஜெபத்தில் தான் ஜெயிக்க முடியும். அது பரிசுத்தாவில நிரம்பி ஜெபிச்சாதான் ஜெயிக்க முடியும். இதை விளங்கி கொண்டீங்கன்னா அப்போவே பிசாசு பக்கத்தில் வரமாட்டான். சாத்தானுடைய தந்திரங்கள் தெரிஞ்சிட்டனாலே பிசாசு வரமாட்டான், பயப்படுவான் உங்களை கண்டான். அதனால்தான் பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு 2 கொரிந்தியர் 2:11 சொல்லப்பட்டிருக்குல்ல. எப்படி தெரியும் பிசாசு தந்திரம்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய். இப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 10:38 இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணி இருந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் இயேசு குணமாக்கினார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவங்க யாவரையும் நீ பாருங்களேன், லூக்கா 13 அதிகாரத்தில் இயேசு ஒரு ஜபாலயத்துக்கு போகிறார். அங்கே 18 வருஷம் கூனியாக இருந்த பெண், தெரியும், குனிஞ்சு அவளால் நிமிர்ந்து பார்க்க முடியாது. 18 வருஷம் கூனியாக இருக்கிறாங்க. குனிஞ்சே தான் நடக்கணும். ஆனால் பக்தியாக இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு வர்றாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, ஜபாலயத்துக்கு வர்றாங்க. அப்போது எல்லோரும் நினச்சாங்க அவளுக்கு ஒரு வியாதி வந்துட்டுங்க, இனிமே அவ்வளோதான், அப்படி முதுகு எலும்பு ஏதோ வளைஞ்சிட்டு அவ்வளோதான் நீ. அப்போது யாருமே கண்டுபிடிக்காத ஒன்று என்ன, வைத்தியர்கிட்ட போயிருப்பாங்க, மருத்துவம் செய்திருப்பாங்க, தெரியல. ஏசு அவளை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிட்டார், இது ஒரு ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி. இது பின்னால் இருக்கிற ஆவியை இயேசு கண்டுபிடிச்சிட்டார். அவருக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்ததுனால இது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவின்னு கண்டுபிடித்து இயேசு விடுதலை யாவானார். அந்த ஆசுத்தாவி போயிட்டு உடனே நிமிர்ந்துட்டாங்க. அவ்வளோதான். இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஆவி, அந்த வியாதிக்கு பின்னால் இருந்து ஒரு ஆவி, அந்த ஆவி போன உடனே சுகமாயிட்டாங்க. அப்போ எல்லாரும் பார்த்தா டாக்டர்ஸோ மருத்துவர்களோ மனிதர்களை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க, இது ஒரு சிக்னஸ்ஸு. இன்னும் மருத்துவ உலகத்தில் ஆராய்ச்சி பண்ணால் அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருவாங்க. என்ன பேர் இருக்குது, உண்மைதான். ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு ஆவி இருக்கிறது. இதை கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஈஸியாக ஜெயித்தரலாம். பார்த்தீங்களா? அப்போது நீங்கள் பாருங்களேன், அமெரிக்காவில் ஒரு நான் சில வருஷத்துக்கு முன்னால், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் போயிருக்கும்போது செய்தித்தாள் ஒரு ஆர்டிக்கிள் வாசித்தேன். அமெரிக்காவிலேயே பிரபலமான கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் நிறைய இருக்காங்க. இவரும் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஆனால் இவர்கிட்ட கேன்சர் வியாதி உள்ளவங்க வந்தால் இவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கிட்டத்தட்ட மோர் தென் 90% சுகமாயிடுறாங்க. 90%க்கு மேலே சுகமாயிடுறாங்க. இது அதிகமாற்றவங்களை விட. அதனால் அவரை பேட்டி கண்டாங்க. எப்படி உங்களால் இது சாத்தியமாகிறது? அப்போ ஒரு அனுபவத்தை சொல்லி நான் வாசித்தேன் அந்த ஆர்டிக்கிளில், ஒரு மேகசினில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர். இந்த டாக்டர் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர், ஆவில நிறைந்த அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவர். அவர் என்ன சொல்லுகிறார், பல இந்த கேன்சர் வருவதற்கு பல காரணம் இருந்தாலும் பெரும்பாலும் அந்த வியாதிக்கு பின்னால் இருப்பது ஒரு ஈவில் ஸ்பிரிட், ஒரு ஆவி. அதனால தான் இந்த இங்கே மார்பு பகுதியில் கட்டி தெரியுதுன்னா அதனுடைய வேர் எங்கே இருக்குமுன்னே தெரியாது. காலில் கூட இருக்கலாம், வயிற்றுக்குள்ளே இருக்கலாம், எங்கே இருக்குன்னு தெரியாது. இங்கே தான் இதை கட் பண்ணி எடுத்தோடனே டக்குன்னு வயிற்று பகுதியில் வெளிப்படுது. அங்கே கை வச்ச உடனே கால் பகுதியில் இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல ஒரு காலம். இப்போது நிறைய அதில் கண்டுபிடிப்பை வளர்ந்து ஆராய்ச்சி பண்ணி அவர் என்ன சொல்லுகிறார், நம்ம அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு ஆவி. அந்த வியாதியை கொண்டு வந்து மனுஷருடைய ஜீவனை எடுக்கிற ஒரு ஆவி. அப்போ ஒரு இடத்துல ஆப்ரேஷன் பண்ணோன்னா அந்த ஆவி டக்குன்னு அடுத்த உறுப்பை தாக்கிறோம்.
அங்கே ஆப்ரேஷன் பண்ண உடனே அடுத்த உறுப்பை தாக்கிறோம். அந்த ஆவி அப்படியே அந்த சரீரத்துக்குள்ளே தாக்கி கொண்டே இருக்கும். இது ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்து, இவர் என்ன பண்ணுவாராம், கேன்சர் பேஷண்ட்டுன்னா எல்லாம் செக் பண்ணிவிட்டு மருத்துவத்துறையில் உள்ள மாதிரி எல்லாமே செஞ்சிருவார். ஆப்ரேஷன் தேட்டருக்குள் வந்த உடனே அவர் சொல்ல, அவங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன், நீங்கள் விசுவாசிங்க, என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆவில நிரம்பி ஜெபிப்பாராம். முதலாவது, இந்த சரீரத்துக்குள்ளே இந்த வியாதியை கொண்டு வந்திருக்கிற பொல்லாத ஆவியே, உன்னை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன், இந்த சரீரத்தை விட்டு விலகி போ அப்படின்னு சொல்லி அந்த ஆவியை முதல்ல கடிந்து கொண்டு ஜெபிப்பாராம். அப்போ அந்த நல்ல ஸ்ட்ராங்காக ஆவில நிரம்பி அந்த நிச்சயம் மறு வரைக்கும் ஒரு ஜெபம் செய்வாராம். அவர் பரிசுத்த ஆவிகளை அந்த ஆவி வெளியேறி போன உடனே, அப்போ ஏற்கனவே அந்த ஆவி தாக்கி அவனுடைய மார்பிலையோ வயிற்றிலையோ கணையத்திலே எங்கேயோ அந்த நோயினுடைய பாதிப்பு வந்திருக்கிறாரு. இப்போ அவர் சொல்லுகிறார், அந்த ஆவி போயிட்டு, அந்த வியாதி கொண்டு வந்த ஆவி, அந்த வியாதியினால் பாதிக்கப்பட்ட பகுதியை ஆப்ரேட் பண்ணி அந்த வியாதியினுடைய இதை எடுத்துட்டு அந்த இடத்துக்காக ஜெபிப்பார். ஹீலிங்காக ஜெபிப்பார். முதல்ல டெலிவரன்ஸ் ப்ரேயர், ரெண்டாவது ஹீலிங்காக இயேசுவின் நாமத்தில் இந்த இடத்துல சுகம் உண்டாகட்டும், இந்த புண் மறையட்டும், இனி அந்த வியாதி தொடக்கூடாதுன்னு அவர் ஜெபிச்சு முடிச்சு அனுப்பிடுவார். அதனால இவருடைய ஆப்ரேஷன், இவருடைய ட்ரீட்மெண்ட்டு பெரிய சக்ஸஸ். இது மாதிரி அவர்கிட்ட போனவங்க திருப்பி அந்த வியாதி வருவதே இல்லை. அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அனுப்புகிற, பைபிள் வாசிங்க, ஜெபிங்க, கத்தரை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் எழுதியிருந்த ஒரு அனுபவம். அப்போ பெரும்பாலான வியாதிகள், மருத்துவத்துறையில் பல காரணங்கள் இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் பெரும்பாலான வியாதிகளுக்கு முக்கிய காரணம் பின்னால் இருந்து செயல்படுகிற அந்த ஆவி. அதனால தான் வசனத்தில் அப்போஸ்தலர் 10:38 பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் இயேசு குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார். இயேசுகிட்ட ஒரு குருடனை கூப்பிட்டு வர்றாங்க, எனக்கு கண் தெரியாதுங்க அப்படின்னு. இயேசு அவனை பார்க்குறார். அவனுக்கு கண்ணில் வியாதி பாதிப்புன்னு தான் எல்லோரும் நினச்சாரு. ஆனால் ஒரு குருட்டு ஆவி அவனுடைய கண்ணை தாக்கியிருந்து இயேசு அந்த ஆவியை துரத்தினார். உடனே பார்வை வந்து, பைபிள் எழுதியிருக்குல்ல மத்தேயு 9 செவிடும் ஊமையாமான குருடும் ஊமையுமான ஒரு மனுஷனை கூட்டிகிட்டு வராங்க. அவனுக்கு காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது. அது பெரிய பாதிப்பு. கண்ணு தெரியாமல் காது கேட்டாலாவது அவன் நடந்து எங்கேயா போக முடியும். அப்போ காதும் கேட்காது, கண்ணும் தெரியாம பெரிய பரிதாபம். இயேசு பார்த்தார், இது ஒரு ஆவி, பிசாசு. அவனுடைய கண்ணையும் தாக்கி இருக்கிறது, காதையும் அந்த ஆவியை கடிந்து கொண்டார். அந்த ஆவி வெளியேறின உடனே பார்க்க முடிந்தது, காது கேட்க ஆரம்பித்து விட்டார். இதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம். இன்றைக்கும் நடக்கிறார். இன்றைக்கும் உடைய ஊழியத்தில் நான் அதை பார்க்கிறேன். அந்த ஆவி வெளியேறின உடனே காது திறந்து விடுகிறார். அந்த ஆவி வெளியேறின உடனே கண் பார்வை வந்து விடுகிறார். அந்த ஆவி வெளியேறின உடனே கேன்சர் மறைந்து விடுகிறாரு. இன்றைக்கும் இந்த மாதிரி அற்புதம் நடக்குது, நான் பார்த்துருக்கிறேன். வந்து சொல்கிறாங்க, கேன்சர் கட்டி இருந்துச்சு, மறைஞ்சிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டால், நான் ஜெபி ஒரு வல்லமாக வந்து இறங்கிச்சு, ஒரு ஆவி என்னை விட்டு வெளியூர் போச்சு, என்னை தள்ளிட்டு. அது போன உடனே பார்க்குறேன், கட்டியை காணலை. இந்த மாதிரி பலர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. இது 100% எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் அதை அறிந்து கொள்ளணும். 100% கிடையாது. சிலருக்கு வேறு விதமாக இருக்கும். அதனால் பெரும்பாலும் பாதிப்பு இதனால் உண்டு. அவனுடைய தந்திரங்கள், சாத்தான். அப்போ வியாதியை கொண்டு வர்றது, பிரச்சனை கொண்டு வர்றது, ஒரு பாதிப்பை கொண்டு வர்றது, பலவீனத்தை உண்டாக்குறது, வீட்டுக்குள்ளே பிரச்சனை உண்டாது, இதெல்லாம் நம்ம சுற்றிலும் பார்க்குறதால அனுதினம் நம்முடைய லைஃப்பில் அதில் என்ன காரணம் என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். பிசாசனுடைய தந்திரங்கள். இப்போ பைபிள்லேருந்து சில காரியத்தை நான் சொல்ல போகிறேன். அதை விளக்கும் போது இன்னும் உங்களுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சாத்தானை ஜெயிக்கலாம். தினமும் நீங்கள் மகிழ்ச்சியோடு வெற்றி உள்ள வாழ்க்கை செய்ய முடியும். அப்போ அனுதினமும் இதில் நீங்கள் கவனம் செலுத்தணும். ஒன்று, அவன் தந்திரமாக எப்படி கிரியை செய்கிறான். முதல் அவன் உலகத்துக்குள்ளே எப்படி செயல்பட்டான். ஃபஸ்ட்டு என்ட்ரி இன்டு த வேர்ல்டு. உலகத்தில் முதல் என்ட்ரி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 3 1 வேத புஸ்தகத்தில் முதல் புஸ்தகமாகிய ஆதியாகமம் 3 முதல் வசனம் பாருங்கள். இப்போ ஆண்டவர் முழு உலகத்தை அழகாக சிருஷ்டித்து மனுஷனுக்காக உலகத்தை அழகாக உண்டாக்கி ஆதாம் ஏவாள் என்கிற முதல் குடும்பத்தை, முதல் மனிதன், முதல் மனுஷியை தம்முடைய சாயலில் உண்டாக்கி ஏதேன் என்கிற தோட்டத்தில் ஒரு குறைவில்லாமல் சந்தோஷமாக வாழணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார்.
அன்றைக்கு மனிதனுக்கு அங்கே பாவம் கிடையாது, வியாதி கிடையாது, பயம் கிடையாது, எதை குறித்த பயம் கிடையாது. மிருகங்கள், சிங்கம், புலிகள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க, எதுவும் சேதப்படுத்தாது. அப்போ அவங்களுக்கு தேவையான பழங்கள், கனி விருட்சங்கள், எல்லா மூலிகை எல்லாமே அந்த தோட்டத்தில் இருக்குது. அவங்க சந்தோஷமாக சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் வேலை கொடுத்த சோம்பேறியாக இருக்கக்கூடாது, பண்படுத்துங்க, இதை பாதுகாத்துக்கணும், வேலையெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருந்தார். அப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்க. தினமும் சாயங்காலம் ஆனால் அந்த குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் இறங்கி வந்து அவங்களோட ஒரு ஈவினிங் வாக், ஆண்டவர் அவங்களோட பேசுவார். ஆதாம் அவங்களோட பேசுவார். அவங்க கேட்டிருப்பாங்க, அப்பா இது என்னதுப்பா? அவங்க ஒரு தகப்பன் பிள்ளைகள் உறவு தான், அப்படி தான் ஆண்டவர் உண்டாக்குனார். இது என்னதுப்பா அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் பிள்ளைகளே அப்படின்னு ஆண்டவர் பேசியிருப்பார். எவ்வளோ அழகான ஒரு உறவு ஆண்டவருக்கு மனுஷனுக்கு, அப்படி தான் ஆண்டவர் உண்டாக்குனார். அப்படியே பயங்கரமான தோற்றத்தோட ஆயுதங்களோட பல்ல கடிச்சிட்டு நாக்கை நீட்டிக்கிட்டு இப்படி இரு அப்படி இரு பயந்து அப்படி ஆண்டவர் கிடையாது. ஒரு தகப்பனை போல நேசிக்கிற அன்பான குணம், கையை பிடிச்சிட்டு நடக்கலாம், அவரை பார்த்துக்கிட்டு பேசலாம். அப்படிதான் ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினார். அப்படிதான் மனுஷனுக்கு ஆண்டவருக்குள்ள ரிலேஷன்ஷிப் அப்படிதான் இருந்தது. அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அவங்க என் பிள்ளைகளாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், என்கிட்ட பேசணும், என் கூட நடக்கணும், நான் அவங்களோட பேசணும். அப்படி தான் ஆதியில் ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருந்தார். அதே அனுபவத்தை தான் இப்போ ஆவியானவர் மூலமாக நமக்கு தந்து கொண்டு இருக்கிறார். அந்த இழந்து போன அந்த அனுபவத்தை, மனுஷன் அன்றைக்கு இழந்து போனதை திரும்ப கொடுக்க தான் இயேசு வந்து இந்த கடைசி காலத்தில் அதிகமாக அந்த அனுபவங்களை தேவன் தந்து கொண்டு இருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். அதுதான் அவருடைய இருதயத்தின் விருப்பம். இப்போது மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கும்போது இந்த தள்ளப்பட்டு போன சாத்தான், தூதனுக்கால சாத்தான் பரலோகத்தை விட்டு ஆண்டவர் தள்ளிட்டார்ல. இப்போ அவன் வந்து வானமண்டலத்தில் சிங்காசனத்தை ஸ்தாபித்து அவனுடைய சேனையை உட்கார்ந்துருக்கிறாங்க. அவன் பார்க்குறான், ஆண்டவர் வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாரு, மகிழ்ச்சியாக இருக்கிறாரு, என்ன பரலோகத்தை விட்டு தள்ளி விட்டுட்டாரு, என்ன புறம்பாக்கிட்டாரு, நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன், ஆனால் மனுஷங்கிட்ட இவ்வளோ அன்பாக இருக்கிறார், இவ்வளோ பாசமாக இருக்கிறார், மனுஷனை சந்தோஷமாக இருக்கிறான். இந்த சந்தோஷத்தை கெடுக்கணும், ஆண்டவருடைய மகிழ்ச்சியை கெடுக்கணுமானா மனிதனை கை வச்சா ஆண்டவர் துக்கப்படுவார். புரியுது அவங்களுக்கு? ஏன் மனிதர்களை பிசாசு டார்கெட் பண்ணுறான்? மனிதர்களை தேவன் அவருடைய சாயலாக உண்டாக்கி என் பிள்ளைகளாக நீங்கள் இருங்க அப்படின்னு மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறார். இப்போ அவங்களுடைய பிள்ளைகளை டச் பண்ணால் பேரண்ட்ஸ் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அவங்கள டச் பண்ணால் கூட ரொம்ப கலக்க மாட்டாங்க. பிள்ளைகளை தொட்டு தான் அந்த பேரண்ட்ஸ் கஷ்டப்படுவாங்கல்ல, சாத்தானுக்கு தெரியும். ஆதாம் ஏவாளை டச் பண்ணால் ஆண்டவர் துக்கப்படுவார். அவர்கிட்ட மோத முடியாது, அவர்கிட்ட போய் ஜெயிக்கவும் முடியாது அவனால். அதனால் அவர்கிட்ட போய் மோதலாம் முடியாது. ஆனால் இவங்களை நம்ம வந்து பாதிப்புக்குள்ளாக்கிட்டா ஆண்டவருடைய உள்ளம் துக்கம் அடையும், வேதனை அடையும். அவரை சந்தோஷமாக இருக்க விடக்கூடாது, அவரை துக்கப்படுத்தணும். அதுக்கு தான் அவன் மனு குலத்தை பாதிப்புக்குள்ளாக்குகிறான். அதனால தான் மனிதர்களை அவன் தாக்குகிறான். அவனால் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனிதர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அவனுக்கு பாதிப்பை உண்டாக்கணும். உடனே பாருங்க, 3ஆம் அதிகாரத்தில் சாத்தான் வந்து அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே அவன் வந்து தந்திரமாய் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்குதா? இங்கே 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலேயே சர்ப்பமானது, அந்த பாம்பு, அது வந்து தந்திரம் உள்ளதாக இருந்தது. இல்லை, பிசாசு அந்த பாம்பு ரூபத்தில் தான் வர்றான். பாம்பாக வந்த அந்த சமயத்தில் பாம்பு ஊறி கொள்ளலாம் இல்லை, அதுக்கு கைகள் கால்கள் எல்லாம் இருந்தது. சாபத்தினால தான் அது நிலத்தில் ஊறுகிற ஒரு ஊரும் பிராணியாக மாறிவிட்டது. அதான் பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிறாரு. சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, ஏவாளை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. தந்திரமா என்ன கேள்வி கேட்கிறான் பாருங்க. நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? ஒரு கொஸ்டின். இதான் பிசாசனுடைய தந்திரம், கேள்வியை எழுப்புவது. மனதில் அப்படி சந்தேகத்தை எழுப்பி கேள்வி கேட்க வைப்பார். தந்திரமாக வந்து அவளுக்கு ரொம்ப நன்மை செய்கிற மாதிரி தந்திரமாக பேசுகிறான். சரிங்களா?
ஆண்டவர் சொன்னார், நிறைய கனி விருட்சங்கள், ஜீவ விருட்சத்தெல்லாம் உண்டாக்கி வச்சு எல்லாத்தையும் நீங்கள் புசிக்கலாம். ஒரே ஒரு மரம், இது நன்மை தீமை அறியத்தக்க மரம், இந்த மரத்தினுடைய கனியை மட்டும் நீங்கள் புசிக்கக்கூடாது. தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார். அவங்களுக்கு எல்லா வசதிகள் உரிமையும் கொடுத்த ஆண்டவர் ஒரே ஒரு கட்டளை கொடுக்கிறார், இந்த மரத்தில் உள்ள கனியை மட்டும் புசிக்க வேண்டாம். ஏன் ஆண்டவர் அது கூட இல்லாமல் தடுத்திருக்கலாம்? ஆண்டவர் மனிதர்களை அடிமை மாதிரி நடத்த விரும்பவில்லை. அவங்களுக்கு முழு சுயாதீனம் கொடுத்து உண்மையான பாசத்தோடு ஆண்டவரை நேசிக்கணும். பயமுறுத்தி சொப்பனத்தில் எனக்கு இதை செய் அதை செய், இல்லாட்ட அழிச்சிருவேன், குடும்பத்தை அழிச்சிருவேன், சாபமாயிரும், அது உனக்கு குடும்பத்துக்கே தோஷமாயிரும், இப்படிலாம் பயமுறுத்தி ஆண்டவரை போய் தேட வைக்கிறது, ஆண்டவரை நாட வைக்கிறது, இதெல்லாம் கடவுளுடைய காரியம் கிடையாது. பிசாசு தான் பயமுறுத்தி மனிதர்களை வணங்க வைப்பது, நம்ப வைப்பது, இதுக்கு இதை செய் அதை செய்யன்னு கேட்பதெல்லாம் அது கடவுள் அப்படி செய்ய மாட்டார். இங்கே ஆண்டவர் மனிதரை அடிமையாய் சிருஷ்டிக்கலை, அடிமையாய் வைக்கவில்லை. அவனுக்கு முழு சுதந்திரம், சுயாதீனம். நீ முழு இருதயத்தோடு என்னை நேசிக்கணும், அவ்வளோதான். பயப்படுத்தி நீ என்னை நேசிக்காட்ட அழிஞ்சிருவேன், செத்துருவேன், அப்படி போயிடுவேன், அப்படி பயம் வருது, ஐயோ பயந்து நடுங்க, இது செஞ்சிரும் அதை செஞ்சிரும், அப்படி செஞ்சிரும், இப்படி செய்யாட்ட ஏதாவது ஆயிரம், தோஷம் ஆயிரும், அது நமக்கு சாபம் ஆயிரம், பாதிப்பாயிரம், கடவுள் குத்தம் ஆயிரும். இந்த மாதிரிலாம் கடவுள் செய்கிறவர் அல்ல, அப்படி ஆண்டவர் அல்ல. அவர் மனிதர்களை பாசத்தோடு பிள்ளைகளை போல நேசிக்கிறவர். நீங்கள் தகப்பனை போல ஓடி போய் கையை பிடிச்சுக்கணும், அப்பா என்னை பார்க்க வந்திருக்கிறீங்களா, அவங்களுடைய பிள்ளைப்பா, சந்தோஷப்பா, அப்படி ஆண்டவரை நெருங்கணுன்றதா ஆண்டவருடைய விருப்பம். இதை சாத்தான் பார்க்குறான். நம்ம பரலோகத்தில் ஆண்டவருக்கு பக்கத்தில் இருந்தோம், எல்லாத்தையும் நம்மகிட்ட ஆண்டவர் ஆண்டவரோட நெருக்கமாக இருந்த பரலோகத்தில் கத்தரோட, இப்போ மனுஷன் நெருங்கிட்டு அவங்க கூட சந்தோஷமாக இருக்கிறாரு, இதை கெடுக்கணும். அப்போ தந்திரமாய் என்ன சொல்கிறான், தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? அது எப்போ பாருங்க, ஆதாம் இவாள் 2 பேர் வந்திருந்தா உடனே ஆதாம் சொல்லிப்ப, நீ யார் அதை பற்றி பேசுறதுக்கு? எங்கள் அப்பா எங்களுக்கு அழகான தோட்டம் கொடுத்தக்க அவர் சொல்லியிருக்க செய்கிறோம், நீ யார், ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டிருப்பான். அதனால தான் ஆதாம் இல்லாத சமயத்தில் எப்பவுமே ஒன்றா இருக்க முடியல, 26 மணி நேரம் கணவன் மனைவி ஒன்றா இருக்க முடியுமா? அவன் ஒரு வேலையாக போயிருக்கலாம், இவன் தனிமையாக எப்போ இருப்பான்னு பார்க்குறான். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். தனிமையாக இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு கொஸ்டினை எழுப்புகிறான், சொன்னது உண்டோ அப்படின்னு சொல்லி. அப்போ ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், எல்லாரையும் புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறைத்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் அப்படி சொல்கிறான். இதுதான் அந்த ஒன்று தான், நாங்கள் எல்லாத்தையும் புசிக்கலாம், எங்கள் ஆண்டு புசிக்கூட எல்லாத்தையும் புசிக்கலாம், அனுபவிக்கலாம், இந்த ஒரு மரத்தில் உள்ள கனியை மட்டும் புசிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார்னு அவள் சொல்லுகிறாள். அடுத்த உடனே அப்பொழுது சர்ப்பம் தெரியணும், நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் புசிச்சா செத்து போயிடுவீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இவன் உடனே என்ன சொல்கிறான், நீங்கள் சாகவே சாவதில்லை, சாக மாட்டீங்க, அது அவருக்கு தெரியும். என்ன சொல்ல அடுத்து, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். தேவர்களைப் போல இருப்பீங்க, சரிங்களா? வசனம் வருதா? நீங்களே கடவுளாயிடலாம். இன்னைக்கு அந்த உபதேசம் வருதா? நீயே கடவுளுப்பா, நிறைய சொல்லலாம், நீயே கடவுள், நீ தான் கடவுள், உனக்குள் கடவுள் வந்துட்டா நீ தான் கடவுள், அதனால் நான் கடவுள் என்ன வணங்கு, நான் கடவுளை தரிசித்தேன், கடவுள் தரிசனமாக கடவுள் எனக்குள்ள என்ன வணங்கு. இந்த மனுஷன் வணக்கம் இந்தியாவில் 2 லட்சம் பேர் இருக்காங்களாம், சாமியார்கள் தங்களை கடவுளாய் வெளிப்படுத்தி தங்களை வணங்க வைக்கிறவங்க இந்தியாவில் மட்டும் 2 லட்சம் பேர் இருக்கிறாங்க மனிதர்கள். அவன் செத்துட்டா நாளைக்கு அடக்கம் கல்லறைக்குள்ளே போயிடுவோம், அவ்வளோதான். இதுக்கு முன்னாலே தன்னை கடவுள்னு காமிச்சு வணங்கின எத்தனை பேர் செத்து கல்லறைக்குள்ளே போயிட்டான், அவ்வளோதான். அவங்க இப்போ உயிரோடு இருக்காங்கன்னா இல்லை. மனிதன் கடவுள் ஆகவே முடியாது, அறிந்து கொள்ளுங்க. அவன் என்ன மாதிரி வேஷம் போட்டு வந்தாலும், என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு வந்தாலும், என்ன மாதிரி அவன் இதெல்லாம் ஜோடித்து வந்தாலும் மனுஷன் கடவுள் ஆகவே முடியாது, அறிந்து கொள்ளுங்க. இந்த ஊழியத்தில் ஊழியக்காரங்க ஸ்மித் விக்கில்ஸ் அந்த ஊழியக்காரர் அவர் ஜெபிச்சா 20 பேருக்கு மேலே உயிரோடு எழுப்பப்பட்டு இருக்கிறாங்க.
இந்தியாவில் அப்படி இருக்கிறாங்க, ஜோம் பண்ணி உயிரோடு எழுப்பப்பட்டவங்க இருக்காங்க. செத்தவங்கள உயிரோடு எழுப்பின ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க கடவுளாயிட முடியுமா? கடவுளாக முடியாது. தேவன் அதற்கு அவங்கள பயன்படுத்தினார், அவ்வளவுதான். அதனால் அவங்க கடவுளாக முடியாது. ஆனால் சாத்தானுடைய தந்திரம் என்னன்னா, நீ தான் கடவுள், நீயே கடவுளாயிடலாம். இதுதான் பிசாசனுடைய உபதேசம். அன்றைக்கி ஏவாள் எப்படி ஏமாத்தினான்னா, இன்றைக்கி உலகம் முழுவதும் நிறைய பேர் இப்படி தான் அவன் ஏமாற்றுகிறான். தந்திரமாக வந்து நீ தான் கடவுள். இப்போ அதுக்கு பைபிள் வச்சுட்டு பேசுகிற ஊழியக்காரங்க சிலர் எழும்பியிருக்காங்க. சென்னையில், உலகத்தின் பல பகுதிகளில் இது வருவாங்க. கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்துவின் ஆவி உள்ளவங்க வருவாங்க, தன்னை தான் கிறிஸ்துன்னு சொல்லி கொண்டுன்னு பைபிள் இருக்குல்ல, வந்துட்டாங்க. இப்போ மெட்ராஸில் இருக்காங்க, இந்தியாவில் பல பகுதிகளில் இருக்கிறாங்க, உலகத்தில் இருக்கிறாங்க. நீ தான் கடவுள்ப்பா, ஏசு உள்ளே வந்துட்டார் இல்லாமல், அப்போ ஏசு எங்கே இருக்கு? உனக்குள்ள. அப்போ நீ தானே கடவுள். இது பிசாசின் உபதேசம். சாத்தான் வந்து ஏவாள்கிட்ட பேசின உபதேசம் தான். நீ சாக மாட்ட சொல்கிறாங்களே, மரணம் ஒன்று கிடையாது. நீ நீ நீயா சாவுன்னு சொன்னால் தான் சாக முடியும், இல்லைன்னா சாக முடியாது. அப்படி ஒரு உபதேசம் வந்திருக்குல்ல, கள்ள உபதேசம். நீ சாகவே மாட்டப்பா, நீ கடவுள், நீ சாகவே மாட்ட. நீயா நான் சாகன்னு விரும்பினாதான் சாக முடியும். இதெல்லாம் கதைகள், புராணங்கள்ல இருக்குதுங்க கதைகள். அந்த மாதிரி கதைகளை பிசாசு இப்பவும் உண்டாக்கி சிலரை நம்ப வைக்கிறான். பைபிளை வச்சுக்கிட்டே பேசி நிறைய ஊழியக்காரங்களே, தெய்வ பிள்ளைகளை ஏமாற்றுகிறான். வஞ்சிக்கப்பட்டு போகாதங்க. இதெல்லாம் பிசாசன் உபதேசம். ஆதியாகமம் 3 அதிகாரத்திலே இந்த உபதேசத்தை கொண்டு வந்துட்டான் சாத்தான். நீ சாக மாட்ட, நீ கடவுளை போல ஆயிடுவ. இதான் பிசாசனுடைய தந்திரம். இந்த உபதேசம் இன்னைக்கு வருது இல்லை, கடைசி காலத்தில் இதெல்லாம் வருன்னு பைபிள் இருக்குல்ல, அது வர ஆரம்பிச்சுட்டு. இப்போவே எச்சரிக்கையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. எவ்வளோ வல்லமையாக கர்த்தரவங்களை பயன்படுத்தினாலும் நீங்கள் மனுஷன்தான், மனுஷி தான், சாதாரண மனிதர்கள் தான். உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார், அவ்வளோதான். அவர் கீழே வச்சுட்டாருன்னா யூ ஆர் நத்திங். அது எனக்கு தெரியும். அவர் கையில் இருக்க வரைக்கும் ஜனங்களுடைய நன்மைக்காக பயன்படுத்துகிறார், அதோடைய கிருபை. அவர் கீழே வச்சுட்டாருன்னா மோகன்லால் இஸ் நத்திங், ஒரு சாதாரண மனிதன். இதை எப்பவும் உணர்ந்து நடந்து கொண்டாலே அவருடைய கிருபை நம்மை தாங்கும். அதை தான் நம்ம அறிந்து கொள்ளணும். அதனால தான் சொல்ல, நம்ம யாரும் வணங்குறதுக்கு நம்ம விடக்கூட. பிசாசு என்னன்னாக்கி தன்னை எல்லாரும் வணங்கணும், அதான் அவருடைய நோக்கம். இன்னைக்கு அது மாதிரி மனிதர்கள் அறிய பவுலையும் பர்னபாவையும் பார்த்து கடவுள் மத்தியில் வந்துட்டாங்க. அவங்க வந்து பெரிய அற்புதம் நடந்தது. அவங்க அற்புதம் நடந்து பார்த்த உடனே, இந்த மாதிரி அற்புதத்தை மனுஷனால் செய்ய முடியும், கடவுளே நம்மள வந்திருக்கான்னு மாலை போடுறாங்க, பாதத்தில் விழுறாங்க, ஜூபிட்டர்ன்றாங்க. பவுலும் பர்னபாவும் சட்டையை கிழித்து கொண்டு சொன்ன, இல்லை நாங்கள் வந்து மனிதர்கள், நாங்கள் கடவுள் இல்லை, இந்த அற்புதத்தை செய்தவர் இயேசுன்னு சொல்கிறாங்க. ஊழியக்காரங்க கவனமாக இருக்கணும். அதில் சில வருஷத்துக்கு முன்னால் ஆந்திராவுக்கு ஒழித்து போயிருந்தேன். ஆந்திராவில் இந்த வாராங்கல்ன்ற இடத்துல அந்த மீட்டிங்கில் ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்கிறார். இயேசுவின் நாம மகிமை. அதனால் ஜனங்க பல ஊர்கள்லேருந்து வந்து மைதானத்திலேயே குடும்பமாக தங்கியிருந்தாங்க கூட்டத்துக்கு. அப்போ வந்து ஜெபிக்கணும், ஊழியக்காட்டு ஜெபிக்கணும்னு கடைசி நாள் ஜெபம் பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஆனால் நிறைய மிராக்கிள்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸ் கர்த்தர் செய்து சப்பானி நடக்கிறாங்க, குருடர் பார்வையிடாங்க. இயேசு தான் அந்த அற்புதம் செய்யறது. மக்கள் நிமித்தம் ரொம்ப பாவமான ஜனங்க விசுவாசத்தோடு வந்து ஒரு குழந்தை மாதிரி இயேசுவை நம்பினாங்களோ, அதனால அற்புதம் செய்தார்.